இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். The book of 2 Kings chapter 6 verse 16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். Don't be afraid, the prophet answered, those who are with us are more than those who are with them. சீரியா ராஜா இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வெற்றி காண பலமுறை முயற்சித்தான். The king of Syria had attempted to overthrow Israel many a times. அவன் எப்பொழுதெல்லாம் முயற்சித்தானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய திட்டமானது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டதினால், and whenever he attempted, because his plans were told to the king of Israel, அவனுடைய திட்டம் முறியடிக்கப்பட்டது. his plans failed. இதற்கு காரணம் யார் என்று சீரியா ராஜா அறிந்த பொழுது, and when the king of Syria came to know who was the reason behind it, காரணமான எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கும்படி திட்டமிட்டான். he had planned to take hold of Elisha because he was behind it. இரவிலே எலிசா இருந்த பட்டணமானது முற்றுகையிடப்பட்டது. They went by night and surrounded the city. குதிரைகளைக் கொண்டும் ரதங்களைக் கொண்டும் பலத்த இராணுவத்தைக் கொண்டும் முற்றுகை போடப்பட்டது. They had surrounded the city with horses and chariots and a strong force. ஒரு மனிதனை பிடிக்க ஒரு சேனையை கிளம்பிவிட்டது. An army had went forward to take hold of one man. இங்கு எலிசாவின் வேலைக்காரனுடைய பயத்தை பார்க்கிறோம். Here we see the fear of Elisha's servant. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில், In the book of 2 Kings chapter 6 verse 15, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இது இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். when the servant of the man of God got up and went out early the next morning, an army with horses and chariots had surrounded the city. எலிசா ஜெபித்தபோது வேலைக்காரனின் கண்கள் திறக்கப்பட்டு, When Elisha prayed, the servant's eyes were opened. எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். And he looked and saw the hills full of horses and chariots of fire all around Elisha. தேவன் தம்முடைய மக்களை எவ்விதமாய் பாதுகாக்கிறார் என்பதற்கு இதுவே உதாரணம். This is an example the way God protects his people. அன்று எலிசாவை மாத்திரமல்ல, இன்று அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் தேவன் அனுதினமும் இவ்வாறு பாதுகாக்கிறார். Not only Elisha then, but even now God protects his people the same way. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவனுடைய சேனை எப்பொழுதும் சூழ்ந்துள்ளதாகவே இருக்கிறது. Truly the Lord has encamped his angels around God's people. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. There is no need for us to fear. ஆகவே தான் தாவீது ராஜா சங்கீதம் 3:6 இப்படியாக சொல்கிறார். That's why King David in Psalm 3 verse 6 says, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கு நான் பயப்படேன் என்று. He says, I will not fear the tens of thousands drawn up against me on every side. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை மனிதர்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. Therefore there is no need for a child of God to fear man. இன்னுமாக சங்கீதம் 27:3 நாம் பார்ப்போம் என்றால், Furthermore, when you see Psalm 27 verse 3, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கலாம். we see him saying that though an army besieges me, my heart will not fear. Though war break out against me, even then will I be confident. ஏனென்றால் தேவன் அவருடைய நம்பிக்கையாக இருப்பதின் காரணமாக, It is because the Lord was his confidence. ஒரு காலமும் தேவன் அவரை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையை கொண்டுள்ளார். He had the confidence that the Lord will not forsake him. இதுவே கிறிஸ்தவ வாழ்வின் மெய்யான ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையாகும். And this is the right position of a Christian life. எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது. The book of Hebrews chapter 13 verse 5 and 6 says, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Because God has said, never will I leave you, never will I forsake you. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can man do to me? கர்த்தர் இன்னுமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தில்,
In the book of Isaiah chapter 41 verse 10, the Lord says, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், சிகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். He says, do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. ஆகையால் இன்று அநேகர் நமக்கு எதிராக செயல்படலாம். Today many may be against you, ஆனாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. but there is no need for you to fear. இன்னுமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 12வது வசனத்தில், Further, in the book of Isaiah chapter 41 verse 12, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று சொல்லுகிறார். he says, though you search for your enemies, you will not find them. Those who wage war against you will be nothing at all. ஆகவே தேவன் நம் பட்சம் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Therefore, there is no need for us to fear when God is with us. மேலும் 14வது வசனத்தை பார்ப்போம் என்றால், Further, if you read verse 14, யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று. it says, do not be afraid, O worm Jacob, O little Israel, for I myself will help you, declares the Lord, your Redeemer, the Holy One of Israel. நம்முடைய இரட்சகர் இவ்விதமாய் சொல்லும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us to fear when our Savior says this. அன்று தீர்க்கதரிசிகளையும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மாத்திரமல்ல, This is not only for the Old Testament saints and for the prophets. இன்றும் அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் தேவன் அனுதினமும் அவ்விதமாகவே பாதுகாக்கிறார். Even today the Lord protects each and every one of us in the same manner. சங்கீதம் 34:7 வாசிப்போம் என்றால், If you read Psalm 34 verse 7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. the Bible says that the angel of the Lord encamps around those who fear him and delivers them. அன்று எலிசாவின் வேலைக்காரன் தன் சரீர கண்களால் அக்னிமயமான சேனையை பார்க்க முடியவில்லை. Then it was not possible for Elisha's servant to see the horses and the chariots of fire with his natural eyes. அவருடைய ஆவிக்குரிய கண்கள், விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. It was important for his spiritual eyes, that is his eyes of faith, to be opened. இன்று நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். Even today our spiritual eyes and our eyes of faith should be opened. ஆகையால் தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் விசுவாசிகளுக்காக ஜெபித்தபோது, That's why when St. Paul prayed for the believers in the book of Ephesians, அவருடைய பிரச்சனைகளுக்காக, கஷ்டங்களுக்காக, தேவைகளுக்காக ஜெபிக்காமல், he, instead of praying for their needs and their difficulties and their persecution, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் 19வது வசனத்தில், in the book of Ephesians chapter 1 verse 18 and 19, தாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். I pray also that the eyes of your heart may be enlightened. That power is like the working of his mighty strength, which he exerted in Christ when he raised him from the dead. அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி, In order for them to know the glorious inheritance in the saints, அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். he prays that the eyes of their hearts may be enlightened. இன்றும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் காண, Even today, for us to see God's blessing, provision and protection, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. it is important for our spiritual eyes, that is our eyes of faith, to be opened. ஆகவே தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களையும் விசுவாச கண்களையும் திறப்பாராக. Therefore may the Lord open our spiritual eyes, that is our eyes of faith, அவருடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் காண உதவி செய்வாராக. and that he may enable us to see his blessings, protection and provision. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for all the good gifts that you have for us, ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிற அந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் காண, that you may enable us to see your blessing, provision and protection spiritually. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களும் விசுவாச கண்களும் திறக்கப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray that our spiritual eyes and our eyes of faith may be opened. அவைகளை விசுவாசித்து சுதந்திரித்து வாழ அனுக்கிரகம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray that you enable us to inherit. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray that your name may be glorified through us. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.
Audio Jungle. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க.